அருள்மொழிவர்மன்ட்டு ஒருத்தர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வராரு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதில் சவுக்கு சங்கரோட இன்டர்வியூஸ் வாரம் போடுவாங்க. இப்போ அவர் சேனலோட ஓனர்ஷிப் போயிடுச்சாம். சேனலை ஆக்சஸ் பண்ண முடியலையாம். இது எதனாலன்ட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஹேக் இல்லை, எம்ப்ளாயர்ஸ் யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்களாம். பட் அருள்மொழி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான எனக்கு எதிரிகளோ இல்லை துரோகிகளோ எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு சொல்றாரு. பட் அருள்மொழிவர்மனோட நண்பர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோ பவர்ஃபுல்லான பீப்புள் பண்ற வேலை, நீங்க இப்ப நடக்கிற விஷயத்துல எதுலையும் தலையிட்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாராம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரோட இந்த அரசு விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தலையிட்டுக்காதீங்க, கண்டு காணாம இருங்கன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் அருள்மொழிவர்மன் என்ன சொல்றாருன்னா, இதை பண்ணிடலாம், எங்களை மிரட்ட முடியாது, எப்போதும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்க குரல் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபோர்த் எஸ்டேட் தமிழுக்கு அவங்களோட ஆக்சஸ் இல்லை, அவங்களோட பல வருஷ உழைப்பு முடங்கி போயிருக்கு. 3 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை இதே போல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க வரேன். அதுக்கு நீங்க எங்க குரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.